தான் சமையல் கட்டுக்கு வந்த. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு போ. இது பாருமா, கல்யாணத்துக்கு சொந்த பந்தம்லாம் கூப்பிடலன்னு வருத்தப்படாத. ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு ஜாம் ஜாம்னு ரிசப்ஷன் பண்ணிடலாம் என்ன? சரிங்க அத்தை. ஏமா தயங்கி தயங்கி நிக்கிற? என்ன விஷயம்? மாதேவிங்கிறது யார் அத்தை? ஏமா கேக்குற? ரவி ஏதாவது சொன்னானா? இல்ல அத்தை. ஆனா அவங்க பேரு சொன்னதும் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். மாதவி நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா அத்தை? அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்க அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு வந்தாங்களா? இல்லையே. சென்னையில இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா? அவங்க சென்னையில தான் எங்கேயோ இருக்காங்க. உள்ளூர்ல இருந்துட்டு ஏன் கல்யாணத்துக்கு வரல? பாருமா, மண்டபத்துல நம்ம கல்யாணம் வச்சிருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சிம்பிளா முடிச்சிட்டோம், அதாம்மா கூப்பிட முடியல. அவங்களை நீங்க கூப்பிட்டுருக்கணும் அத்தை. கூப்பிடாமல் விட்டது உறுத்தலா இருக்கு. நீ ஏமா அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? நம்ம கூப்பிடுற அளவுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் முக்கியமான ஆள் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் முக்கியம் என்று அவங்க நினைச்சிருக்காங்களே. எதை வச்சு சொல்ற? இங்க பாருங்கள், கல்யாணத்துக்கே வராதவங்க இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்களே. சும்மா தெரிஞ்சவங்க என்றா இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் யாராவது கொடுப்பாங்களா அத்தை? பணத்தை வச்சு நான் சொந்தத்தை ஏட போடுறதா தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம குடும்பத்தை நெருக்கமான சொந்தம் என்று அவங்க நினைச்சதால தான் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இல்லை என்றால் இந்த மனசு யாருக்கு தவறும்? கீர்த்தனா, இந்த நெக்லஸ் உனக்கு வேண்டாம், உனக்கு நான் வேற வாங்கி தரேன். அத்தை, எனக்கு நகை மேலே எல்லாம் பெருசா ஆசை ஒன்றும் இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களாவது போட்டுக்கங்க. எனக்கு வேண்டாமா, இது நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம். தங்கமா இருந்தாலும் தரித்திரத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? காரணம்லாம் கேட்காத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கொடு, நீ போ. போன்னு சொல்றேன்ல, போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சரிம்மா. மாதவி, ஏய் மாதவி, எங்கடி இருக்க? ஏய் அம்மா, என்னடி இது? என்னடி முடிக்கிற? என் புள்ள கல்யாணத்துக்கு நீ கொடுத்து அனுப்பின கிஃப்ட் இது. ஓ மூஞ்சில விட்டு எறியணும்னு தான் இந்த சாக்கடைக்குள்ள நான் திருப்பி நுழைஞ்சிருக்கேன். போன தடவை வந்தப்ப என் புள்ளைய தொந்தரவு பண்ணாத, அவனை விட்டு விலகடின்னு தானே நீ சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறமும் இந்த கிஃப்ட கொடுத்து அனுப்பியிருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா? உன் ஒருவே வேண்டான் ரெட்டி, இந்த கிஃப்ட் எதுக்குடி எங்களுக்கு? இவ்வளவு பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா நாங்க ஈன்னு பல்ல இழிச்சிட்டு இதை ஏத்துப்போம் நினைச்சியா? நாங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சோறு தின்றோண்டி. உன்ன மாதிரி மானங்கிட்ட ஜென்மம் இல்ல நாங்க. நீ கொடுக்குற கிஃப்ட வாங்குற அளவுக்கு நாங்க ஒன்னும் தரங்கிட்டு போல. அம்மா, நான் இதை கீர்த்தனாக்காக வாங்கல, ரவிக்கு வரப்போற பொண்ணுக்குன்னு வாங்கி வச்சு 4 வருஷமாச்சு. இப்ப வாங்கினா என்ன, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா என்ன? தங்கம்னாலே எந்த பொண்ணு வாயை இழிப்பா? இது யார் கொடுத்தான்னு அவ கேப்பா. உன்னை பத்தி எங்க யாராலையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. நாங்க ஏதோ மறைக்கிறோன்னு அந்த பொண்ணுக்கு ரவி மேல சந்தேகம் வந்துரும். உன் விஷயமா அவங்க சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம போயிடும். இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நீ இப்படி ஒரு வேலையை பண்ண. நீங்களா ஏமா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. சி, நிறுத்துடி. வேற ஒரு விஷயத்த மனசுல வச்சுதான் நீ இந்த நாடகத்தை ஆடி இருக்க.
நீ நினைச்ச மாதிரியே கீர்த்தனாவுக்கு சந்தேகம் வரலனாலும் உன்னை பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும். என் புள்ளையும் புத்தி கெட்டு போய் அவளை இங்க கூட்டிட்டு வருவான். நீதான் கை நிறைய சம்பாதிக்கிறியே. இந்த மாதிரி தங்கத்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவளையும் உன் கைக்குள்ள போட்டுப்ப. ரவிய அவளே இங்க அனுப்பி வைக்கிற அளவுக்கு அவ மனசு கெடுத்துருவடி. அம்மா ப்ளீஸ், பழி போடுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய், நான் பழி போடலடி. உன் திருட்டு புத்தி எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுதான் வந்தேன் நானு. ஊர் உலகம் தப்பா பேசுறப்பவே என் புள்ளைய விட்டு நீ விலகலையே. கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் விலகிருவியா? அவன் வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்கணும். எப்பயும் போல அவன் இங்க வந்துட்டு போகணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு தானே நீ திட்டம் போட்டு காய நகுத்துற. ஏய், உன் திட்டம் இனிமே எதுவுமே பலிக்காதடி. இந்த நெக்லஸ தூக்கி போட மட்டும் நான் இங்க வரலடி. இத பாரு, இதோட ஒதுங்கி போயிட்டா உனக்கு நல்லது. இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில குறுக்கணும்னு நினைச்ச, இதை விட நீ மோசமா அசிங்கப்படுவ. நீ காலேஜ், கோயிலு, மார்க்கெட்டுன்னு போற இடம்லாம் வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். இந்த ஊர்லயே நீ இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். உன் வாழ்க்கை அழிக்கிற பாவத்தை என்ன செய்ய வச்சிடாத.